ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்தியன் ஆர்மிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு இன்டிமேஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த இயர் ஆஃப் 2024 இயர், இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு உள்ளே போய் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆயிருக்கு மாதிரி காமிக்குது. அண்ட் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவே ஜெனரல் டியூட்டி எல்லா ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலரில் அப்ளை மாதிரி காமிக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சர்வர் இஷ்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 54 வயசு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பட் இது அவங்கள மூலிமா ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். டம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷனல் கேண்டிடேட் நாட் ஃபார் கேண்டிடேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. இது இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் யுவர் சர்வீசிங் சோல்ஜர் அண்ட் டூயிங் அ டம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்மி பர்சன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்வீஸில் இருக்காங்க இல்லையா ஆர்மி பர்சன், அவங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இருக்கலாம். இதில் அவங்க லாகின் பண்ணி இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்கள சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ 4 இயர்ஸ் முடிய போகுது. இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் 2023 போனவங்களுக்கு இந்த வருஷத்தோட 4 இயர் முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் முடிஞ்சால் 4 இயர் முடிய போகுது. அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கலாம் அப்படின்றத என்னோட அபிப்பிராயம். அண்ட் இதில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் காரணமாக இருக்கும். பட் வேற எதுவும் கிடையாது. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆயிரும். கண்டிப்பாக ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 17 வயசுல இருந்து 21 வயசு தான். இது 23 வயசாக மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80% சான்சஸ் கிடையாது. அப்படி மாற்றுறதா இருந்தால் இதே மாதிரி இன்டிமேஷன் பண்ணுவாங்க. பண்ண வரையும் வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் வர வரையும் எதுவும் வரலை அப்படின்னா கண்டிப்பாக 21 தான் ஏஜ் இருக்கும். கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் வரையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 1 அக்டோபர் 2003 இருந்து 30 ஏப்ரல் 2007 பிறந்திருந்தீங்க அப்படின்னா தான் எலிஜிபிள். ஓகேங்களா? மற்றபடிக்கு வேறு எதுவும் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணிடுங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட் ஒரு பர்மனன்ட் கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போது மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ் போயோ ஒரு இன்ஸ்டியூட் போயோ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வீடியோஸும் தந்துட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மேக்ஸுக்கான ஃப்ரீ வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஜிகே ஜிஎஸ் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கான கம்ப்ளீட் புக் மெட்டீரியல் வித் நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. 149 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் உங்களோட இமெயில் ஐடி நேம் அதெல்லாமே கொடுத்து நீங்கள் பே பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து சென்ட் ஆயிரும். அது வாங்க தெரியல அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க